இது வந்து முகர்சிக்குன்னு பேர். அது வந்து வடக்கத்திய பேர். தமிழில் இதுக்கு பேர் முகவீணைன்னு பேர். முகவீணை. கர்நாடக சங்கீதம்ன்றது 15ஆம் நூற்றாண்டில் தோன்றது தான். அதுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தேவார பாடல்கள் பண்ணோட பாடியிருக்காங்க. அப்போ பயன்படுத்தப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. புல்லாங்குழல், யாழ், ஜால்ரா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், மிருதங்கம், இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய பறை. இதெல்லாம் தமிழர்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். இது எப்படின்னா, இந்த 7 சுரம் மாதிரி இந்த சவுண்டு வருது. 7 சுரங்கள் வாசிக்கிற மாதிரி இதில் அந்த இசை சொற்கள்னு சொல்லுவாங்க. தக்க 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 திம்மி தக்க திம்மி தக்க திம்மின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வரக்கூடியதை இவரும் அந்த கர்நாடக இசை படித்தவராக இருந்தால் தான் வாசிக்க முடியும். சும்மா ஒன்றும் தட்டுறதில்லை. அந்த அவர் என்ன மிருதங்கத்தில் வாசிக்கிறாரோ அதுக்கு இந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் தக்க திம்மி தக்க திம்மி தக்கத்தவும் வாசிக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று இசை ஒன்றா சேரும். இல்லைன்னா பாடுற ஒரு பக்கம் பாடுவார், ஆடுறவங்க ஒரு பக்கம் ஆடுவாங்க, அடிக்கிறது ஒரு பக்கம் சவுண்டு வேறு மாதிரி வரும். இது வந்து இதில் என்னன்னா, இதில் கொஞ்சம் தப்பாக அடித்தாலும் நாக்கு துண்டிச்சிடும். அதுதான் பிரச்சனையே. இன்றைக்கும் சினிமா படங்களில் இதெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. கர்நாடக இசையில் இது ஒரு முக்கிய, ஆனால் இது வெளியே தெரியாத இன்ஸ்ட்ருமெண்ட். மேடையில் பார்த்தீங்கன்னா வீணை வாசிக்கிறவர் இருப்பார், பிடில் வாசிக்கிறவர் இருப்பார், மிருதங்க வாசிக்கிறவங்களாம் தெரிவாங்க. ஆனால் இது வாசிக்கிறவர் அவருக்கு பக்கத்தில் இருப்பார், மறைஞ்சு இருப்பார். ஆனால் சத்தம் மட்டும் வரும், யார் வாசிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இது சத்தத்தில் ரொம்ப உள்ளே பூந்து வந்துடும்.